ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஆன்சியன்றதுக்கப்புறம் இந்த வேர்ல்டில் வந்து கான்ட்ரிபியூஷன் ஆஃப் த க்ரீக் சிவிலைசேஷன் அப்படின்னு சொல்லி டாப்பிக்கை தான் நம்ம பார்க்க போகிறோம். க்ரீக் சிவிலைசேஷன் பற்றி இதுக்கு முன்னே ஒரு வீடியோவில் போட்டிருக்கேன். நெக்ஸ்ட் வந்து அவங்களுடைய பங்களிப்பு என்னன்னு சொல்லி நம்ம அதுக்கப்புறம் பார்க்க போகிறோம். உலகினுடைய அதுக்கப்புறம் மறக்க முடியாத கிரேக்கத்தினுடைய பெருமை என்ன அப்படின்னா, பெர்கில்ஸினுடைய இதுக்கப்புறம் காலத்தில் ஏதென்ஸ் வந்து அதுக்கப்புறம் பெருமையாக இருந்தது அப்படிங்கிறது தான். அடுத்து ஒலிம்பிக் விளையாட்டு வந்து அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு எப்படி அப்படின்னா 776 அதுக்கப்புறம் வந்து பிசி, அதாவது கிமு 776 வந்து கிரேக்கத்தில் ஒலிம்பிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது அந்த ஒலிம்பிஸ் அப்படிங்கிற இடத்துல வந்து ஜிஎஸ் அப்படிங்கிற ஒரு கடவுளினுடைய நினைவாக அங்கே வந்து என்ன செய்யுதுன்னா ஃபஸ்ட்டு இந்த விளையாட்டு அங்கே ஆரம்பிக்கிறதுக்கப்புறம் படுது. அது வந்து கிட்டத்தட்ட 394 ஏடின்னு சொல்கிறோம். அதாவது கிபி 394 வரைக்கும் அது வந்து சிறப்பாக தான் அந்த விளையாட்டு வந்து நடந்துகிட்டு இருந்திருக்கு. அதுக்கப்புறம் 394க்கு அப்புறம் வந்து அந்த விளையாட்டு வந்து என்ன செஞ்சது அப்படின்னா சீரழிஞ்சு போச்சு. அடுத்து 580 அப்புறம் ஏடி கிபி 580 வந்து அது முற்றிலுமாகவே என்ன செஞ்சதுன்னா அதுக்கப்புறம் ஒழிஞ்சிட்டு. எதுக்கு அப்படின்னு பார்த்தோன்னா, ரோமானியதுக்கு அப்புறம் பேரரசர் தியோடேசியஸால் அது வந்து என்ன புற மத வெளிப்பாடாக என்ன செஞ்சது அப்படின்னா தடை செய்யப்பட்டுட்டு அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அடுத்து வந்து அதுக்கப்புறம் வந்து பிரெஞ்சு போரான், அதுக்கப்புறம் வந்து பியர் டி குபர்டின் அப்படிங்கிறவங்க வந்து, அதாவது கிட்டத்தட்ட பண்டைய கிரேக்க 1500 ஆண்டுகளுக்கு பிறகு 1890 அதுக்கப்புறம் 4 வந்து அவங்க வந்துச்சுன்னா இந்த கேமுக்கு வந்து இந்த விளையாட்டுக்கு வந்து ஒலிம்பிக் விளையாட்டுக்கு வந்து புத்துயிர் கொடுத்துருக்காங்க. அப்புறம் 1896 வந்து இது நவீன ஒலிம்பிக் விளையாட்டாக ஏதென்ஸில் வந்து என்ன செஞ்சுன்னா தொடங்கப்பட்டிருக்கு. ஒவ்வொரு 4 வருஷத்துக்கும் ஒருக்க இது வந்து என்ன செஞ்சுன்னா இப்போ வரைக்கும் நடத்தப்பட்டு இருக்கு. அடுத்து ஹோமர் அவங்களுடைய இலியட் மற்றும் ஒடிசி அப்படிங்கிற இது வந்து உலகினுடைய தரை சிறந்த காவியங்களை வந்து அதுக்கப்புறம் வந்து ஒன்று. அப்படி இலியட் அப்படின்னா எது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஆசியதுக்கப்புறம் மைனரினுடைய மேற்கு கடற்கரையாக இருந்த ஸ்டிராய் அதை கைப்பற்றி அதை அழித்த கதையை தான் இது வந்து அதுக்கப்புறம் வந்து இலியட்டு. ஒடிசி அப்படிங்கிறது வந்து ஒரு கிரேக்க அதுக்கப்புறம் வீரரினுடைய ஒடிசிசியினுடைய ஸ்டராய்களையும் அவங்களுடைய சாகசங்களையும் அதுக்கப்புறம் வீட்டையும் அதுக்கப்புறம் குறிக்கிறது. இப்போ வந்து கிரேக்கர்களினுடைய சோகம், ட்ராஜடி அப்படின்னா சோகம், அந்த சோகத்தினுடைய நிறுவனர் அப்படிங்கிறது வந்து யார் அப்படின்னா ஏசிலஸ். அவர் எழுதிய ஒரு அதுக்கப்புறம் வந்து புக்கு தான் என்னது அப்படின்னா ப்ரோமெத்தஸ் அதுக்கப்புறம் பவுண்டு. அடுத்து சோஃபோக்கில்ஸ் அப்படிங்கிறவர் வந்து அப்புறம் வந்து கிரேக்க சோகத்துக்கு வந்து ஒரு மிகச்சிறந்த தலைவராக கருதப்படுகிறார். அவர் எழுதிய சில நாடகங்கள் வந்து என்னது அப்படின்னா ஒடிபஸ் ரெக்ஸ், ஆன்டிகோன் அண்ட் எலக்ட்ரா அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அடுத்து வந்து அரிஸ்டோஃபன்ஸ் அப்படிங்கிறவர் வந்து என்ன செய்யணும்னா கிரேக்க நகைச்சுவையில் வந்து ஒரு தலை சிறந்தவராக அவர் வந்து என்ன செய்யணும்னா கருதப்படுகிறாரு. கிரேக்கர்கள் வந்து இந்த கிரீஸில் வந்து என்ன செஞ்சுருக்காங்க அப்படின்னா உலகினுடைய தலை சிறந்த வரலாற்று ஆசிரியர்களெல்லாம் அதுக்கப்புறம் உருவாக்கியிருக்காங்க. எடுத்துக்காட்டுக்கு வந்து அதுக்கப்புறம் வந்து ஹெரோடோட்டஸ் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அவர் வந்து எழுதிய நவீன வரலாற்றினுடைய தந்தை என்று என்ன செய்கிறார் அப்படின்னா அழைக்கப்படுகிறார். அது போக துசிடிடஸ், அதுக்கப்புறம் வந்து ப்ளூட்டார்ச். த மோஸ்ட் ஃபேமிலி, அதாவது கிரேக்கத்தில் வந்து அதுக்கப்புறம் சில முக்கிய தத்துவவாதிகள் யாரெல்லாம் அப்படின்னா சாக்ரடிஸ், அதுக்கப்புறம் பிளாட்டோ, அரிஸ்டாட்டில் அப்படின்னு பார்க்குறோம். பிளாட்டோ அப்படிங்கிறவர் வந்து சாக்ரடிஸோடைய அதுக்கப்புறம் டிசிபிள்னா சீடர். அடுத்து வந்து அதுக்கப்புறம் அரிஸ்டாட்டில் வந்து யார் அப்படின்னா பிளாட்டோட அதுக்கப்புறம் டிசிபிள் அப்படின்னு பார்க்குறோம். அவருடைய பிளாட்டோட அதுக்கப்புறம் சீடர். அரிஸ்டாட்டில் அப்படிங்கிறவர் வந்து ஒரு நல்ல அதுக்கப்புறம் தத்துவ ஞானி மற்றும் அதுக்கப்புறம் ஒரு சயின்டிஸ்ட்டு கூட. இவர் வந்து என்ன செஞ்சுருக்கிறார் அப்படின்னா எதுலலாம் அவருடைய கான்ட்ரிபியூஷன் இருந்திருக்கு அப்படின்னா பிலாசபி, மெடிசின், பயாலஜி, அஸ்ட்ரானமி, தத்துவத்தில், மருத்துவத்தில், உயிரியலில், அதுக்கப்புறம் வானியலெல்லாம் அவர் வந்து தன்னுடைய பங்களிப்பை வந்து அதுக்கப்புறம் அளிச்சிருக்கிறார். அவர் வந்து கோல்டன் ஈல கொள்கையை வந்து அதுக்கப்புறம் என்னச்சுன்னா நம்பினார். ஸோ அதுக்கப்புறம் வந்து அது வந்து ஒரு தீவிர அதுக்கப்புறம் வந்து ஆடம்பரமாகவோ இல்லாட்டி சுய அதுக்கப்புறம் இதாகவும் இல்லை. த க்ரீக் அதுக்கப்புறம் வந்து என்ன அப்படின்னா யூக்ளியட் மற்றும் பித்தாகரஸில் வந்து அதுக்கப்புறம் வந்து காணப்படுவது போல் கணிதத்தில் வந்து இவங்க வந்து என்ன செஞ்சுருக்காங்க அப்படின்னா வடிவியலில் வந்து அதுக்கப்புறம் கிரேக்கர்கள் வந்து அவங்களுடைய பங்களிப்பை வந்து அதுக்கப்புறம் அளிச்சிருக்காங்க. மருத்துவத்தில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஹிப்பாக்ரடிஸ் அப்படிங்கிறவர் தான் நவீன மருத்துவத்திற்கு அடித்தளத்தையே என்ன செஞ்சாருன்னா அமைத்தார். ஸோ அவர் வந்து மருத்துவத்தின் தந்தை என்று அழைக்கப்படுவர் யார் அப்படின்னா ஹிப்பாக்ரடிஸ் அப்படின்னு பார்க்குறோம். அதுக்கப்புறம் வந்து த மோஸ்ட், அதே மாதிரி கிரேக்கத்தில் வந்து முக்கியமான வானியலாளர்கள் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா அரிஸ்டார்கஸ், அதுக்கப்புறம் வந்து டோலோமி, ஹிப்பாகஸ், அதுக்கப்புறம் வந்து எரோடோதினஸ் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். எரோடோதினஸ் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அதாவது பூமி வந்து அதுக்கப்புறம் இந்த பிரபஞ்சத்தினுடைய மையம் அப்படின்னு சொல்லி தாலமீன் கொள்கையை வந்து 16ஆம் நூற்றாண்டு வரைக்கும் நம்ம என்ன செஞ்சுட்டு இருந்தோம், ஏற்றுக்கொண்டு இருந்தோம். அதுக்கப்புறம் இந்த எரோடோதினஸ் அப்படிங்கிறவர் வந்து பூகோளத்தினுடைய மிக துல்லியமான வரைபடத்தை வந்து என்ன செஞ்சார்னா கணித்தார். ஸோ அவர் தான் என்ன செஞ்சால் மேற்கு நோக்கி பயணித்து ஐரோப்பாவிலேருந்து இந்தியாவுக்கு வந்து போகலாம் அப்படிங்கிற வழியை வந்து ஃபஸ்ட்டு அவர் தான் என்ன செஞ்சார் இது பண்ணார். அடுத்து அதினா, அதுக்கப்புறம் கோவில், அதுக்கப்புறம் பார்த்தீனன், இது ரெண்டுமே இதுக்கப்புறம் வந்து அவங்களுடைய கிரேக்கர்களினுடைய கட்டடக்கலைக்கு வந்து சிறந்த எடுத்துக்காட்டு. மைரோன் மற்றும் அதுக்கப்புறம் பிடியாஸ் அப்படிங்கிறவங்க வந்து 2 பேரும் நல்ல சிறந்த சிற்பிகள் அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் பார்க்குறோம். அதே மாதிரி ஏதென்ஸினுடைய அக்ரோபில்ஸ் அந்த இது கட்டடக்கலையை வந்து மேற்பார்வையிட பெர்கில்ஸால் நியமிக்கப்பட்டவர் தான் இந்த யார் அப்படின்னா இந்த பிடிஎஸ் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம்.